கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தென்னை தலைமைச் செயலகத்திலே துறை சார்ந்திருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான அதிகாரிகள் அழைத்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே இந்த சிறுபான்மை மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது, மக்களிடமிருந்து என்னென்ன கோரிக்கைகள் வந்திருக்கிறது, செயல்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, நிதி ஒதுக்காமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் குறித்து ஆய்வுக் கூட்டத்திலே நாம் கேள்வியாக வைத்திருக்கிறோம். அடுத்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் எதையெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டுமோ, எதையெல்லாம் புதிதாக கொண்டு வர வேண்டுமோ அந்த திட்டங்களெல்லாம் ஆய்வு குறித்து ஆலோசித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று ஒன்றிய அரசும் இதில் சம்பந்தப்பட்ட துறை என்பதால் அவர்களிடத்து இந்த கோரிக்கையெல்லாம் கொண்டெடுத்து நிச்சயமாக வென்றெடுப்போம். சமுதாயத்திற்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தேவையானதை இந்த அரசு நிச்சயமாக செய்யும். சரி சார், லாஸ்ட்டாக டெல்லி போனாங்க முதலமைச்சர். இப்போ இவங்கள சந்திக்க அமித்ஷாவையும் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தியை சந்திக்காமல் வந்திருக்காங்களே. ஏன்னா பிளானிங் சந்திக்கிறதா தானே இருந்துச்சு, என்ன விஷயமாக சந்திக்காமல் வந்தாங்க? யாரை சந்திக்க போகிறோம் என்று எந்த அறிக்கையும் முன்மே முதலமைச்சர் வந்து வரவில்லை. அவருக்கு சந்திக்க சென்றது மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமரை அவர் சந்தித்திருக்கிறார்கள். தேவைப்படக்கூடிய வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதை பெற்றுத் தருவார்கள் நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு எப்படிங்க சார்? முன்னாடி திமுக ஆட்சி இருந்ததுக்கும் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கும் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓரிரு நாட்களே சட்டம் ஒழுங்கு எந்த நிலை இருக்கு என்பதை நாம் தீர்மானிக்க இயலாது. சட்டம் ஒழுங்கிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்ச்சியாக எந்த அரசு இருந்தாலும் அதை வலியுறுத்தி வரக்கூடிய கட்சியாகத்தான் நம்முடைய இந்தியன் முஸ்லீம் இருக்கிறது. அந்த வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அதையும் தடுத்து நிறுத்தும் பொருட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே அதை முழுமையாக சரிப்படுத்தக்கூடிய வகையிலே நிகழ்வுகள் இருக்கும். பாபநாசத்தில் வந்து வென்றெடுத்திருக்கீங்க சார். முதல்ல பாபநாசம் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ பாபநாசத்தில் வந்து முதல் திட்டங்களாக என்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றத்துக்கு வச்சுருக்கீங்க சார்? இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான எண்ணங்கள் இருக்கு? சற்று நேரத்திற்கு முன்பு தொகுதி சார்ந்து முக்கியமான கோரிக்கைகள் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக குடிகாடு ராமநல்லூர் பாலம், கலை கல்லூரி, விவசாயம் சார்ந்து நெல் உலர்த்தக்கூடிய கிடங்குகள் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதை குறித்து ஒரு பட்டியலை தயார் செய்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு சந்திக்க இருக்கிறோம். அது எதில் முதலாவது, எது இரண்டாவது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது நிதித்துறையெல்லாம் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுக்கப்படும். ஆனால் தொகுதி சார்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட ஒரு அமைச்சர் பொறுப்பும் இருப்பதால் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை வெகு விரைவாக செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக செயல்படுத்துவோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம தொடர்கிறோம். அந்த கூட்டணியில் எந்த கட்சியை சேர்ப்பது, இணைப்பது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விரும்பி பதவி ராஜினாமா செய்துவிட்டு ஒரு கட்சியில் சேருவதில் அவர்கள் தனிப்பட்ட சார்ந்த உரிமை, விருப்பம். அதில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.